Hello guys, welcome back. This is module number 5, part number 5, module number 15, waves. In this video we are going to see the extended problems. Previously நம்ம contents பார்த்தாச்சு, problem solvingல ஒரு few problems பார்த்தோம். So the extended problem version இப்போ நம்ம பார்த்து இதோட wind up பண்ண போறோம். After that we will go with MCQs. இதுக்கு மேல இன்னொரு பார்ட் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. As usual our inquiry form is given in the description box. தேவைப்பட்டா பயன்படுத்திங்க. உங்க friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். So let us go to the video now. So moving to the problem, a steel wire has a length L 12 meter and a mass M 2.10 kg. What should be the tension in the wire capital T so that the speed of a transverse wave on the wire equal to the speed of sound in the dry air at 20 degrees Celsius equal to 343. So in the speed of the wave ங்கிறது speed of sound க்கு equal தான் இருக்கு, which is equal to 343. Speed of this steel wire which is equal to speed of air velocity க்கு equivalent இருக்குங்கிறத பார்க்குறோம். 20 degree Celsius ங்கிறதையும் பார்த்துட்டோம். Length, mass, velocity மூணுமே மீட்டர், கிலோகிராம், மீட்டர் per second. There is no need for unit conversion and that we have to find the tension. Already we know the formula for speed is nothing but square root of T by mu. T ங்கிறது tension, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். Mu is nothing but your mass density, mass per unit length. Mass ஓட வேல்யூ 2.1, length ஓட வேல்யூவான 12 மீட்டர் ரெண்டுத்தையும் கொடுக்கும்போது we get the mass density value 0.175 kg per meter. இப்போ இதிலேருந்து v square equal to T by mu. அப்போ T which is equal to mu into v square. So v square into mu னு சொல்லும்போது v square ஓட வேல்யூவான 343 ஸ்கொயர் பண்ணுறோம், mu ஓட வேல்யூவான 0.175 மல்டிப்ளை பண்ணுறோம். We will get 20.58 into 10 power 3 Newton. We can put it as 20.58 கிலோ நியூட்டன் அப்படின்னு கொண்டு வரலாம், அல்லது 20.5ல இருக்கிறனால 21 கிலோ நியூட்டன். ஸோ இந்த மாதிரி மூணு வேரியண்ட்லேயே நம்ம இந்த ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ண முடியும். நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் எந்த ஆர்டரில் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரில் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை மட்டும் ப்ளீஸ் மேக் அ வியூ, கரெக்டாக அந்த வியூ மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ நான் என்ன இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are increasing the mass up to 5 kg. அதே மாதிரி டிக்ரீஸிங் தி வெலாசிட்டியோட வேல்யூ 300 அப்படின்னு நம்ம குறைக்கிறோம். ஸோ குறைக்கும் போது எந்த அளவுக்கு பேராமீட்டர்ஸில் சேஞ்ச் வந்திருக்கு, டென்ஷனோட பேராமீட்டர் இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்காங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கிவ் இட் இன் யுவர் கமெண்ட்ஸ். ஓகேங்களா, கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி. பேட் எமிட்ஸ் அல்ட்ராசோனிக், பேட்டுனா சாதா பேட்டில் வவ்வா, sound of frequency 1000 kHz in air. If the sound meets the water surface, what is the wavelength of the reflected sound? So water surface la that batman he is giving some signals. இது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்டோட வேவ்லென்த் எவ்வளவு, லேம்டா எவ்வளோன்னு கேட்குறாங்க. தி டிரான்ஸ்மிட்டட் சவுண்ட் நம்ம பேட்மேன் எவ்வளோ கொடுக்குறாரு அதோட வேவ்லென்த் என்ன அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. வி நீட் சவுண்ட் ஆஃப் ஏருங்கிறது 340 அவங்களே வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் வாட்டர் 1486 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒன்று தான். வெலாசிட்டி அட் ஏர்னு பார்க்கும்போது 340 மீட்டர் பர் செகண்டும், வெலாசிட்டி அட் வாட்டர்னு பார்க்கும்போது 1486 மீட்டர் பர் செகண்டும் காமனாக இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரம் தட் வி நீட் டு ஃபைண்ட் தி வெலாசிட்டி ஆஃப் ஏர், அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் அதோட டிரான்ஸ்மிட் ஆகிறதும் என்னங்கிறது கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் ஏர் விச் இஸ் ஈக்குவல் டு, யூஸ்வலி ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி பை வேவ் லென்த். வெலாசிட்டி யூனிட் மீட்டர் பர் செகண்டு, வேவ் லென்த்துங்கிறது 1 by second ஹெர்ட்ஸ் இல்லையா. ஸோ ஹெர்ட்ஸுங்கிறது பர் செகண்ட். ஸோ செகண்ட் கேன்சல் ஆகும்போது வி ஹேவ் மீட்டர் இது கட் பண்ணும்போது பர் செகண்டுன்னு வரும்போது ஹெர்ட்ஸ்னு மாறும். ஸோ இப்போ அங்கே நமக்கு தேவை வேவ் லென்த் வேணும். ஸோ v டிவைடட் பை எஃப்னு வரும்போது வியோட வேல்யூவான 340 மீட்டர் பர் செகண்டு. ஃப்ரீக்வன்சிங்கிறது கிலோ ஹெர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. கிலோங்கிறது 10 power 3. ஏற்கனவே இங்கே 3 ஜைபர் இருக்குது, 10 power 3 அப்புறம் இன்னொரு 10 power 3 which is equal to 10 power 6. ஸோ டிவைட் பை 10 power 6னு அது மேலே போச்சுன்னா 340 into 10 power minus 6 மீட்டர். ஸோ which is nothing but 340 மைக்ரோமீட்டர். அந்த வேவ் லென்த்தில் நம்மளுக்கு ஏர் மீடியத்துலேருந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ த டிரான்ஸ்மிட்டிங் ஏரியா. ஸோ அடுத்து வாட்டர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறோம் இல்லையா. ஸோ வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது லேம்டா ஆஃப் டபிள்யூ இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ வால்யூம் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது சவுண்ட் ஆஃப் வாட்டர் 1486ங்கிறத பார்க்குறோம். டிவைடட் பை 10 power 6னா ஆப்வியஸ்லி 1486 into 10 power minus 6, that is nothing but your micrometer. ஸோ இட் இஸ் ஆல் கம்மிங் அண்டர் மைக்ரோ லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஹெர்ட்ஸை நம்மளால் காதுலையும் வாங்க முடியாது, பிகாஸ் அல்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ட்ரா சவுண்ட் இல்லை இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பேட்டோட வேவ்லென்த், அந்த வேவ்லென்த்தை நம்மளால் காதில் வாங்க முடியாது. அதை வச்சு தான் தே ஆர் ட்ராவலிங் அப்படிங்கிற அந்த பேசிக் ஸ்டஃப் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஓகே.
problem. A transverse harmonic wave on a string is described by the function amplitude A sine of omega t plus something into kx plus phase angle. இதோட அட்ரஸ் தான் ஒமேகாங்கிறது 36, கேங்கிறது 0.018, ஆல்ஃபா ஃபைங்கிறது pi by 4, where x and y are in centimeter and second. சென்டிமீட்டரில் இருக்குது, நம்ம மீட்டராக மாற்றணுங்கிறது. ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இஸ் திஸ் அ ட்ராவலிங் வேவ் ஆர் ஸ்டேஷ்னரி வேவ்? அது நமக்கு முதல் கேள்வி. அடுத்து, இஃப் இட் இஸ் ட்ராவலிங் வாட் ஆர் த ஸ்பீட்? ஏன்னா லெஃப்ட் டு ரைட்னா ட்ரான்ஸ்வர்ஸ் தான். வாட் ஆர் த ஸ்பீட் v and டைரக்ஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராபகேஷன்? எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ வாட் ஆர் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி? ஆம்ப்ளிடியூட் அண்ட் frequency இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சாகும். wavelength. So what is the initial phase at the origin? So what is the least distance between two successive crests in the wave? So இவ்வளோ கொஸ்டின்ஸுக்கும் நம்ம பொறுமையாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க 3 sin theta which is nothing but your a 36k. இதை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏவோட வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இஸ் அ ட்ராவலிங் வேவ். ட்ராவலிங் வேவ் பொறுத்த மட்டும் இதோட ட்ராவலிங் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் பார்க்கணும். ஸ்பீடுன்னு சொல்லும்போது v இஸ் நத்திங் பட் லாம்டா இன்டி எஃப். நமக்கு லாம்டாவும் கொடுக்கல கொஸ்டினில், எஃப்பும் கொடுக்கல. ஸோ ஹவு டு ஃபைண்ட்? எஃப் இஸ் நத்திங் பட் 1/tங்கிறத பார்க்குறோம். 1/tனா 1/2π டிவைடட் பை தட் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இந்த 1/tன்னு சொல்லும்போது 2π/ஒமேகா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கடைசியாக கொண்டு போகிறோம். ஸோ ஒமேகா விச் இஸ் நத்திங் பட் 2π இன்ட்டு எஃப். எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t. ஒமேகா ஈக்குவல் டு 2π/t அப்படின்னா 1/tங்கிறது எஃப்ங்கிறதுனால 2π இன்ட்டு எஃப்னு பார்க்குறோம். லைக்வைஸ் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2π/k அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷனில் விடும்போது 2π and 2π கேன்சல்ஸ். இங்கே ஒமேகா பை கே அப்படின்னு மாறுது. ஒமேகா பை கே அப்படின்னு சொல்லும்போது விச் வில் கிரியேட் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும். ஏன்னா இது ரேடியன் பர் செகண்ட், ஒமேகாங்கிறது ரேடியன் பர் செகண்டு, இது ரேடியன் பர் மினிட்னு பார்க்குறோம். ஸோ இந்த மினிட் மேலே போகும்போது மீட்டர் பர் செகண்ட், மீட்டர், இந்த மீட்டர் மேலே போகும்போது மீட்டர் பர் செகண்டுங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 36/0.018. அப்போ விச் கிவ்ஸ் 2000 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஏன் சென்டிமீட்டர்? இங்கே நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸு ஒய் எல்லாமே சென்டிமீட்டர் இருந்தால் வரக்கூடிய ஆன்சர் சென்டிமீட்டரில் தானே இருக்கும். ஸோ சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஆனாலும் த ஃபைனல் ஆன்சர் மஸ்ட் பி நம்ம எஸ்ஐ யூனிட் படி போகணுங்கும் போது 20 மீட்டர் பர் செகண்ட்னு போடுறோம். பட் எனிஹவ் ரெண்டு ஆன்சருமே நம்ம கையில் வச்சுக்கணும். ஒன் கேஸ் ஏபிசிடி ஆன்சரில் சென்டிமீட்டர் பர் செகண்ட்ன்றதா யூ ஹாவ் டு யூஸ் சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஒருவேளை எஸ்ஐ யூனிட் ஃபாலோ பண்ணி மீட்டர் பர் செகண்டில் கொஸ்டின் இருந்தால் யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டு மீட்டர் பர் செகண்ட். அந்த கன்வர்ஷன் தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆம்ப்ளிடியூடுங்கிற வேல்யூ நமக்கு 3ங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதோட ஃப்ரீக்வன்சி என்ன? ஸோ ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு w/ஒமேகா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒமேகா டிவைட் பை 2πன்னு பார்க்குறோம். ஒமேகாவோட வேல்யூவான 36 சம்பளம் கொடுத்துருக்காங்களா? ஆமாம் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 2π போடும்போது ஃப்ரீக்வன்சி 573 ஹெர்ட்ஸ் அப்படின்னு வருது. போன ஸ்டெப்பில் இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். போன ஸ்டெப்போட மெயின்கிறது நமக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ணிட்டோம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறோம். காட் இட். ஆஃப்டர் தட் வாட் இஸ் த இனிஷியல் ஃபேஸ் அட் தி ஆரிஜின்? இனிஷியல் ஃபேஸுங்கிறது π/4 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ அதுலேருந்து வாட் இஸ் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ்? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சக்ஸசிவ் கிரஸ்ட், இந்த வேவில் இருக்கக்கூடிய ரெண்டு சக்ஸசிவ் கிரஸ்ட்டுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஆல்சோ நத்திங் பட் யுவர் லாம்டா. கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் 2π டிவைடட் பை k அப்படின்னு போடுறோம். ஸோ கேவோட வேல்யூவான 0.018 போட்டிங்கன்னா 348 சென்டிமீட்டர், தட் இஸ் கன்வெர்டட் இன்டு மீட்டர். ஏன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻2 மீட்டர். 348 into 10⁻²ன்னு போடும்போது 3.48, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 3.49 மீட்டர் அப்படிங்கிற லாம்டாவோட வேல்யூ இங்கே நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம லாம்டாவையும் கண்டுபிடிக்கலாம், அதே நேரத்தில் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் என்ன பண்ண முடியும், நமக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோங்கிற விஷயத்துக்காக இப்படி போகிறோம். ஆர்எல்ஸ் நீங்கள் அதை எப்படின்னா இன்னொரு ஸ்டெப்பில் கூட கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு லாம்டாவை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எஃப்ஐ கண்டுபிடிச்சிட்டு வி விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு எஃப்னு கண்டுபிடிச்சாலும் கரெக்ட் தான். அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்திருக்கோம். அதனால தான் இப்படி, இல்லைனா இந்த நீடு நமக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? ஆஸ் பர் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். எப்படி வேணால் உங்களுக்கு கேட்கலாம், அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர் டு ஆன்சர் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஹார்மோனிக் வேவ். y of x, t which is equal to a into cos, this value is multiplied here. பட் அதோட வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வெளியில் கொடுத்துட்டாங்க, நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 5 அப்படிங்கிறது
where x and y are in centimeter. இதுவும் சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இது மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணப்படணும். Calculate the phase difference delta 5 between the oscillatory motions of two points separated by distance of 4 meter 1, 0.5 meter, pi by 2, lambda by 2, 3 lambda by 4 4. இப்போ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 பை உள்ளார மல்டிப்ளை ஆகும்போது 10 into 2 pi மல்டிப்ளை ஆகுது, 2 pi into 0.008 மல்டிப்ளை ஆகுது, அப்புறம் 2 pi into 0.35 மல்டிப்ளை ஆகுது. ஸோ மல்டிப்ளை ஆகிற வேல்யூஸ் படி ஒமேகா which is equal to 20 pi, k equal to 0.016 pi அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் ஃபேஸ் அது நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் 0.7 பைங்கிறத பார்க்குறோம். ஸோ வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸில் இந்த 4 வேல்யூஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கேஎக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் கேயோட வேல்யூவான 0.016 பையோட எக்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கிற 4, அப்புறம் எக்ஸோட வேல்யூ 0.5. ஸோ 4ங்கிறது மீட்டரில் இருக்குது. இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே கேவோட வேல்யூஸ், எக்ஸோட வேல்யூஸ், இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே 4ங்கிறது 4000 மில்லிமீட்டராக மாறுது. சரிங்களா? 4 மீட்டருங்கிறது 4000 மில்லிமீட்டர். அதுக்கப்புறமா இங்கே நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது 0.5 அப்படின்னு சொல்லக்கூடியது 500 மீட்டர்ஸாக மாறுது. ஸோ இது எல்லாமே கேங்கிறது ரேடியன் பர் மீட்டர். ஸோ மீட்டருக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இதை 4 மீட்டருங்கிறத 4 மில்லிமீட்டர், அதே மாதிரி 0.5 மீட்டருங்கிறத மில்லிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் தட் கன்வர்ஷன்ஸ் ஒன்லி வி ஆர் கெட்டிங் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஸோ அதுக்கப்புறமா கேஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 pi by lambda into lambda by 2 அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. கேவோட ஃபார்முலா 2 pi by lambdaங்கிறது தெரியும், எக்ஸோட வேல்யூங்கிறது இது. ஏன்னா எக்ஸுங்கிறது லேம்டா பேஸில் இருக்குது, நமக்கு லேம்டாவோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணாகணும், 2 pi by lambdaவோட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது லேம்டா கேன்சல்ஸ், 2 கேன்சல்ஸ், பை ரேடியன்ஸ். அடுத்தது கேஎக்ஸ் ஈக்குவல் டு 2 pi by lambda into 3 pi by 4, 2வை 2ஆல் கேன்சல் பண்ணுறோம், லேம்டாவை கேன்சல் பண்ணுறோம். ஸோ pi into 3 by 2, 3 by 2 அப்படின்னு சொன்னால் 1.5 pi ரேடியன்ஸ். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? உங்களுக்கு கன்வர்ஷனில் இந்த 4500 கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும். அது என்னங்கிற கிளாரிட்டியை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த யூனிட் கன்வர்ஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேவோட யூனிட் என்பது ரேடியன் பர் மீட்டரில் இருக்கணும். ஆனால் நமக்கு சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்டனால இப்போ ரேடியன் பர் சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ 1 சென்டிமீட்டருங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா ரேடியன் டிவைடட் பை 10⁻⁻2 மீட்டர்னு கன்வே ஆகும். இந்த 10⁻⁻2 மேலே போகும்போது இன்ட்டு 10⁻2 ரேடியன் பர் மீட்டர் அப்படின்னு இது கன்வெர்ட் ஆகும். இப்போ அந்த 2 கன்வெர்ட் ஆகும்போது 4 இன்ட்டு 100ன்னு சொல்லும்போது 400, இது 4000 கிடையாது 400. ஸோ 6.4 பைன்னு வரும். இப்போது 0.5 இன்ட்டு 100 அப்படின்னு கொடுக்கும்போது 15 வரும். ஸோ அந்த 50 மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் 0.8 பை. அவ்வளோதான். சரிங்களா? அந்த யூனிட் கன்வர்ஷன்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், அதனால தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு தடவை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ த யூனிட் கன்வர்ஷன் இஸ் நத்திங் பட் இங்கே 400ங்கிறது இது 4 மீட்டரில் தான் இருக்குது. இந்த ரேடியன் பர் சென்டிமீட்டருங்கிறது மேலே போகும்போது 10⁻2 ரேடியன் பர் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி மாறுது. சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் த வேல்யூஸ் ஆர் கம்மிங். ஸோ வி ஹாவ் தி வேவ் பேட்டர்ன்லேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம ஒரு கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் ட்ராவலிங் வேவா இல்லை ஸ்டேஷனரி வேவா இல்லை நன்னா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ y = 2 cos 3x dot sin 10t அப்படிங்கிறது. ஸோ த கிவன் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஸ்டேஷனரி வேவ் பிகாஸ் ஹார்மோனிக் வேவ்ஸுங்கிறது kx ஒமேகா டி அப்படிங்கிறது செப்பரேட்டாக அப்பியர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த காரணம் தான் விச் மீன்ஸ் a into cos of something omega t plus kx plus or minus kx plus or minus phi அப்படிங்கிறது தான் இதோட ரூல். இது காசாக இருக்கலாம், சைனாக இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன். ரெண்டாவது y = 2x minus bt power 1/2. இதில் காசும் இல்லை சைனும் இல்லை. ஸோ அதனால் இதில் ஹார்மோனிக் டைம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறோம். ஸோ அதில் ஸ்டேஷனரியும் கிடையாது, ட்ராவலிங்கும் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல், நன் ஆஃப் தெம். அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் 3 sin kx minus omega t. இங்கே 4 cos of kx minus omega tங்கிற விஷயம் வருது. kx omega tங்கிறது வருது வித்தவுட் ஃபேஸ் ஆங்கிள் வருது. பட் வெவ்வேறு ஆம்ப்ளிடியூட்ஸ் ரெண்டு ஆம்ப்ளிடியூடோட செப்பரேட் டேர்ம்ஸில் இருக்குது. பட் தே ஆர் ரெப்ரசன்டிங் ஏ ட்ராவலிங் வேவ்ஸ் தான். ஸோ 2 வேவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காம்பினேஷன் ஆஃப் kx minus omega t யோட காம்பினேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இங்கேயும் 5x மைனஸ் இங்கேயும் ரெண்டுமே ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? omega t minus kx அப்படிங்கிறது இல்லை kx minus
ஒமேகா டிங்கிறது காமனாக இருக்குது. அப்படினால இது இட் இஸ் ஏ ட்ராவலிங் வேவ்னு பார்க்குறோம். அண்ட் ஃபைனலி ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் டி ப்ளஸ் காஸ் 2x இன்ட்டு சைன் 2tன்னு பார்க்குறோம். இந்த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஸ்டேஷனரி வேவ் பிகாஸ் ஹார்மோனிக் டேர்ம்ஸுக்கான கேஎக்ஸ் அண்ட் ஒமேகா டிங்கிறது அப்பியரன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும்னா அடிஷனாகவும் இருக்கலாம், ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ்ன்னு இருக்கலாம் அல்லது மைனஸ்ன்னு இருக்கலாம். இந்த காம்பினேஷனுங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால இட் ஆக்சுவலி ரெப்ரசன்ட் சூப்பர் பொசிஷன் ஆஃப் எனி டூ ஸ்டேஷனரி வேவ்ஸ். ரெண்டு ஸ்டேஷனரி வேவ்ஸோட சூப்பர் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் v ஈக்குவல் டு NF by 2L அப்படிங்கிற அந்த பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். A wire stretched between two rigid supports vibrates in its fundamental mode with a frequency of 45 Hz. So initial, the mass of the wire 3.5 into 10 power minus 2 kg மாஸும் ஃபண்டமெண்டலாக தான் இருக்குது. And its linear mass density mu which is equal to 4 into 10 power minus 2 kilogram per meter mu. So find what the speed of a transfer wave of the spring vங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். And tension in the spring T. So v which is nothing but lambda into fனு பார்க்குறோம். ஸோ lambda into fனு பார்க்கும்போது lambda வேவ் லென்த் நமக்கு தெரியாது, ஃப்ரீக்வன்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ lambda which is equal to 2 into L divided by n. ஸோ இப்போ நமக்கு எல்லோட வேல்யூமே கூட we don't know about that. ஸோ L எப்படி கண்டுபிடிக்கணும்னா we already have mass density which is equal to mass per unit length. மாஸ் இருக்குது, லென்த்து கிடையாது. ஸோ லென்த்தை விட்டு மாஸை கீழே இறக்கணும்னா மாஸோட வேல்யூ 3.5 into 10 power minus 2, மியூவோட வேல்யூ 4 into 10 power minus 2. we are dividing எல்லோட வேல்யூ 0.875 மீட்டருங்கிறது கிடைக்கும். ஸோ இதை கொண்டு போய் ஆல்ரெடி we have lambda equal to 2L by n. என்னங்கிறது சிங்கிள் ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு, வேறு எதுவும் இதில் மோட்ஸ் நமக்கு கிடையாது. ஸோ சிங்கிள் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கிறோம். 2 into L, எல்லோட வேல்யூவான 0.875 போடும்போது 1.75 மீட்டர்ஸ் அப்படிங்கிற வேவ் லென்த் கிடைக்குது. ஸோ சப்ஸ்டியூட் திஸ் 1.75 ஹியர். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு வேல்யூ ஆல்ரெடி we have 45 ஹெர்ட்ஸுங்கிறது இருக்குது. கண்டுபிடிக்கும் போது we got v. சரி, இப்போ நம்ம v கண்டுபிடிச்சிட்டோம், அது போதுமான்னு கேட்டால் நோ, டென்ஷன் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ டென்ஷன் கண்டுபிடிக்கணுன்னா v which is equal to square root of t by mu இருக்கா, இதில் டீயை மட்டும் தனியாக வைக்கணும்னா இது இங்கே போகும்போது ஸ்கொயராக மாறுது. பிகாஸ் இந்த 1/2 இங்கே இருக்கிற 1/2 அந்த பக்கம் போகும்போது becomes square which is equal t by mu. ஸோ t which is equal to mu into v square. அப்போது v ஸ்கொயர்னால் 78 ஸ்கொயர் பண்ணுறோம், மியூவை 4 into 10 power minus 2 மல்டிப்ளை பண்ணுறோம். we get t which is equal to 248 newtons அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் இந்த ஃபார்முலாவில் நம்ம போகிறோம். லேம்டாவோட பொசிஷனிங் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல அதுக்கான பொசிஷனிங்கான ஃபார்முலா 2L divided by n அப்படிங்கிறத பார்த்துக்குறோம். சரிங்களா? நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரியே இன்னொரு ப்ராப்ளம். ஸ்டீல் ராட் ஆஃப் லென்த் 100 centimeter மீட்டராக மாற்றணும், இஸ் clamped at its middle. The fundamental frequency of the longitudinal vibrations are given to be 2.53 kHz 10 power 3ங்கிறத போட்டாகணும். ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் ஸ்டீல், வி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ L equal to 100 centimeter அப்படிங்கிறது 1 மீட்டர், ஃப்ரீக்வன்சிங்கிறது 10 power 3 இது பண்ணோன்னா 2.53 into 10 power 3 ஹெர்ட்ஸ். ஸ்பீடு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி v which is equal to lambda into fங்கிறது நமக்கு தெரியும். ஸோ we have the value of f கொடுத்தாச்சு. lambda கண்டுபிடிக்கணும்னா lambda which is equal to என்ன, அதுதான் இங்கே நமக்கு கேள்வி. ஸோ as per the given diagram clamped at its middle னு சொல்லும்போது the frequency is going like this னா L which is nothing but lambda by 2. ஸோ L equal to lambda by 2 னா அப்போ lambda which is equal to 2 into L. we have the value of L 2 into 1 2 மீட்டர், அந்த லேம்டாவை போட்டுட்டு ஃப்ரீக்வன்சியை மல்டிப்ளை பண்ணுறோம் into 2.53 into 10 power 3 போடும்போது we get 5.06 into 10 power 3 மீட்டர் per second அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ v கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர்டர்லையும் போகலாம். ஸோ the lambda value it's depending upon the it's proportional, it's depending upon லென்த்தை பேஸ் பண்ணி தான் அதோட வேல்யூ, இல்லை நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் நம்பர் ஆஃப் மோட்ஸை பொறுத்த மட்டும் அது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். இட் இஸ் டிபெண்டிங் அப்போ தான் நம்பர் ஆஃப் மோட்ஸ். ஸோ மோட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? Then we are moving with the problem based on sonar. A sonar system fixed in submarine operates at the frequency 40 kHz 10 power 3. An enemy submarine is moving towards the sonar with the speed of 360 km per hour மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் ரிஃப்ளெக்டட் பை தி சப்மரீன். ஏன்னா இப்போ சோனார்லேருந்து நமக்கு விகாட்ட எக்கோ நம்ம அடித்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஃப்ரம் த போட்லேருந்து நமக்கு இப்போது இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிறது வருது. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் கேட்குறாங்க. டேக் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் டு பி 1450 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 40 into 10 power 3 ஹெர்ட்ஸ் ஏன்னா கிலோங்கிறதுனால வெலாசிட்டி ஈக்குவல் டு 360 into 10 power 3 divided by 3600. இது ரொம்ப பழைய பாடம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது, பட் ஐ வில் டெல் யூ. கிலோமீட்டருங்கிறது 10 power 3 மீட்ரு,
1 hour which is equal to 60 minute into 60 second. அந்த conversion படி 100 meter per second அப்படின்னு வருது. And velocity of the ship எவ்வளோங்கிறது சவுண்டுங்கிறது 1450 அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்னென்னா இது சோர்ஸாக இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு முதல்ல போகுது இல்லையா, அவங்க கேட்குறது அதை கேட்கல. ஸோ அதுலேருந்து திருப்பி பட்டு ரிஃப்ளெக்ட் தான் ஆகுது. இப்போது பட்டு எந்த இடத்துலேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ திஸ் பிகம் தி சோர்ஸ். இது மூவிங்கில் இருக்குது. பட் நம்ம சோனாருங்கிறது அப்சர்விங்கில் இருக்குது. அப்சர்விங்கிறது ஸ்டேஷன்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் கணக்கில் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஷிப்லேருந்து சோனார்லேருந்து ஷிப்புக்கு போகக்கூடிய அந்த கணக்கு அப்படிங்கிறது என்னென்னா, சோனாருங்கிறது சோர்ஸு, இட் இஸ் ஸ்டேஷ்னரி. அதுவே ஷிப்புங்கிறது அப்சர்வர், மூவிங். ஆனால் அடுத்து ஷிப்புலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை தான் அவங்க கேட்குறாங்க, ஷிப் டு சோனார். இப்போது ஷிப்பு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சோர்ஸு, மூவிங். சோனாருங்கிறது அப்சர்வர், ஸ்டேஷன்டாக இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே கான்செப்ட் நமக்கு எத்தனை இடத்துல மாறுது அப்படிங்கிறது. ஸோ அதற்கான ஃபார்முலா எஃப் டபுள் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு விஇ ப்ளஸ் விஎஸ் பை விஎஸ் இன்ட்டு எஃப். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவானா 40 kHz போட்டுடலாம். வெலாசிட்டி ஆஃப் தி எனிமி ஷிப், ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்ட் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி, ஸோ டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் போடும்போது வி கெட் 42,758 ஹெர்ட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் 42.75 kHz அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? ஸோ சோனாரோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி 40, நமக்கு அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி 42.75 kHzக்கு நமக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிபெண்டிங் அப்பான் தி ஹெர்ட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்கங்கிற அந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேஷனை தே வில் மூவ். ஸோ தே வில் கால்குலேட் தி டிஸ்டன்ஸ். டைம் இருந்தால் டிஸ்டன்ஸ் கால்குலேஷனை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு அது சிலபஸில் இல்லை. பட் இந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸை வச்சு அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒரு ப்ராப்ளம் வேணால் நான் எடுத்த நெட்லேருந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்ஸ்லையுமே இதை பற்றி சொல்லியிருப்பேன், வேணால் அதையும் போய் ஒரு தடவை பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலி we have came to the end of this part on chapter number 15 waves. இந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்சிக்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஆல்மோஸ்ட் ஓவர், கிட்டத்தட்ட 10லேருந்து ஒரு 12 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இருக்கும். எம்சிக்யூஸை டிசைட் பண்ணுவோம். மேபி 1 or 2 பார்ட்ஸ்குள்ளே போகலாம். ஏன்னா இதில் எம்சிக்யூஸுங்கிறது ஒரு பார்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபார்முலாஸ் எல்லாமே டைரக்ட் ஃபார்முலாஸ் தான் இல்லையா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு வி வில் வைண்ட் அப். அதே போல் என்கொயரி ஃபார்ம் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கிங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் in the comments box. Thanks for watching this video. Thank you.